ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க மாலு மிரிஸ் வதக்கல். அது என்னோட ஸ்டைல்ல எப்படி செய்வாங்கன்னு. இது வந்து இலங்கை ஸ்டைல். ஆ இந்தியால இருக்கவங்க பார்க்குறீங்களா இருந்தா, உங்களுக்கு இது ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கும். ஆ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு, வெங்காயம், தக்காளி, மாலு மிரிஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு, கேலி மிரிஸ், துண்டு மிளகாயும், உப்புத்தூளும் போடுறேன். அத மிக்ஸ் பண்ணி ஒரு இடத்துல வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து நமக்கு பிடிச்ச கருவாடு, அத வந்து கழுவி எடுத்துக்கலாம். நான் கூனிசோ சின்ன இறாலும், சூட கருவாடுன்னு சொல்லுவாங்க, அதுவும் எடுத்திருக்கேன். அப்புறம் தாச்சி ஒண்ணு எடுத்து அதில எண்ணெய ஊத்தி சூடாக்கிட்டு, முதல்ல வந்து கருவாட்ட பொரிச்சு எடுத்துக்கணும். நான் கூனிசோவ பொரிக்கல. கருவாட்ட மட்டும் வேறையா பொரிச்சு எடுத்துட்டேன். எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ணெயிலயே வந்து நம்ம வெட்டி வச்சிருந்த மாலு மிரிசெல்லாம் போட்டு வதக்கி கொள்ள தான் இருக்கு. வதக்கி முடிச்சதுக்கப்புறம், இடையிலேயே வந்து அ அ டிவில ஒரு ப்ரோகிராம் போய்க்கிட்டு இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்தா, நம்மளோட ருசியாவும் இருக்கோ இல்லையோ தெரியல. ஆனா, என்னது ரொம்ப உரப்பா இருக்கும். நான் உரப்பா தான் சாப்பிட விருப்பம். அதனால உரப்பான ஒரு வதக்கல் ரெடி ஆயிரும்.